எதுக்கு இதெல்லாம் பாத்துட்டாதான் கல்யாணம் எழுதி போயிருக்கும். கல்யாணம் 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 உனக்கு யாருக்குடா? கைஸ் வெல்கம் டு ஜிபி லாக்ஸ். ஸோ இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம நண்பரோட ஃப்ரெண்டோட வீட்டில் இருக்கிறோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் எல்லாம் கொடுத்து இது பண்ணிட்டாங்க. என்ன பிரச்சனைனா காலையில் நம்ம சன்ரைஸ் பார்க்க போகலான்னு நினச்சோம் கன்னியாகுமரி பீச்சுக்கு. போக முடியாமல் போயிடுச்சு. ரொம்ப ஒரு மன வருத்தமாக இருக்குது. நம்ம வியூவர்ஸ் வந்து டிஸ்டர்பன் பண்ணக்கூடாதுன்னு காரணத்தினால நம்ம வீட்டு மொட்டை மாடியிலேருந்து சன்ரைஸ் காட்டுறதுன்னு சொல்லி ஃபங்க்ஷன்காரர் சொன்னார். வருமா சன்ரைஸு? என்ன பிளான்? எங்க போக போறீங்க நீங்க? என்னடா நைட் பேசுறீங்க? தேவி நேக்குடா நம்மள வந்து ஸ்டிக்கர்ல போட்டு அனுப்பிச்சு விட்டான். நைட் இவன் மட்டும் ஸ்லீப்பர் போட்டு அழகா தூங்கி வரான். கதையா மாத்தல, உண்மையா சொல்றேன். ஸ்லீப்பர் இருந்துச்சு, ஆனா நம்ம எல்லாருக்கும் போற மாதிரி இல்ல. ரெண்டோ 3 அந்த மாதிரி இருந்துச்சு. போறதுக்கு டேய் பகல தானே போறோம், எல்லாம் பேஸ்ட் வரலாம்டா ஜாலியா அப்படின்னு. நீதான் இவர் அழகா வந்து பேஸ்ட் போங்க போன அனுப்பிச்சு விட்டாரு எங்களை. பேஸ்ட் வரலான்னு நைட் அழகா ஸ்லீப்பர் போட்டு வந்துட்டு 4 மணிக்கு வந்துட்டோம் மச்சான். அதோட எல்லாம் டயர்டா இருக்கு. டயர்டா இருந்துச்சா? ஸ்லீப்பர் இல்ல எப்படி சொல்லு. வீட்டுல எங்க ஆள் வருமா? கூகுள்ல போட்டு காட்டுறாங்க. ஒரு பாசிட்டிவா பேசணும்னு பார்த்தா தர்ஜினியம் முடிச்ச மாதிரி பேசிட்டு டேய் மச்சான் கன்னியாகுமரி போயிரான். கரெக்டா வெட்டு. ஃபர்ஸ்ட் டீ குடிக்க போலாம் வாங்க. வெட்டு சிம்பு மாதிரி ஏறி மச்சி. மச்சி அது வாரணம் ஆயிரம் மச்சி. என்ன படாது வினை தாண்டி வருவாயா மச்சி? செகண்ட் பாயிண்ட் கேட்கிறோம். அவங்க பசங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் வந்து அடிச்சிச்சுன்னா ஒருத்தனாவது போனோம். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தயவு செய்ய சொல்றேன் வந்து நாங்க ஒவ்வொரு ஃபங்க்ஷன் தான் வந்து அது போய் ஓடிக்கிட்டு ஓடாதீங்களா? இப்போ அது நம்ம யாரும் வெளியே வர மாட்டேங்கிறாங்க. இங்க டீ குடிக்கணும், அங்க டீ குடிக்காது. ஓம் பிரகாஷ் எதுவும் பாரு டீ. ஓம் பிரகாஷ் அவன்கிட்ட ஃபோன் பண்ணி கேளுடா. இதெல்லாம் குடிக்கலாமா? இருக்க போயிடா. ஓ டேய் கொஞ்சமாச்சு பச்சை பசங்க நடந்துக்காங்க. சும்மா வந்து இது பண்ணி பிஜி மெட்ஸ் எல்லாம் பார்த்தா பிஜி மெட்ஸ் பார்த்தா ஆமா. கடைசியா ஜாப் தேடும்போது இந்த டீ தான் வந்து நமக்கு வந்து 3 வேளைக்கு ஒரு வேளை டீ மட்டும்தான் சாப்பாடு. அப்பெல்லாம் தோணும் வந்து இப்போ வந்து கவிதை மாதிரி இருந்துச்சுன்னா அந்த நீல சட்டை கருப்பு பேண்ட்டு அணிந்த வேலை தேடும் இளைஞனின் பசிக்கு தெரிந்த ஒரே ஒரு கவிதை தேனை. அந்த அளவுக்கு நம்ம இந்த டீ வந்து நம்ம வாழ்க்கையில முக்கிய பங்கு வகிக்குது. அந்த அளவுக்கு அடிபட்டனால அந்த அளவுக்கு கவிதை எழுதிறான் நம்ம. ஆக்சுவலா வந்து இப்போ அவங்க வீட்டுல வந்து ஒத்துக்க மாட்டாங்க இதுக்கு. அது பேர் என்ன, கன்னியாகுமரி அனுப்புறதுக்கு. இப்போ அவங்க அப்பா அம்மா எப்படி கன்வின்ஸ் பண்றதுன்னு ஐடியா கொடுங்க. நம்ம தான் அவங்க கிட்ட நாங்க பெரிய பசங்க, இங்க எதுவும் ஆகாது, நான் நாங்க பாத்துக்கோம் சொல்லி நாங்க பெரிய பசங்க எனக்கு எதுவும் ஆகுதுன்றாங்க. சரி விடுங்க, வேற ஏதாவது பத்தி பேசுவோம். சிரிக்கிறா அவன் சீரியஸா பேசுறீங்க. வெளியே போய் தரு இருக்காங்க. டேய் நான் சொல்றேன் யாராவது 2 பேர் கரெக்டா மண்டை கழுவு மாதிரி ஆளுங்க கூட வாங்க. மாரி அவங்க அம்மாட்ட போயிட்டேன். ஆமா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் கன்னியாகுமரி வந்திருக்கோம். கிளாஸ் பிரிட்ஜ் எல்லாம் பார்த்தது இல்லை. இப்போ கிளாஸ் பிரிட்ஜ் எல்லாம் பார்த்துட்டாதான் கல்யாணம் எழுதி போயிருக்கோம். கல்யாணம் 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 கல்யாணம். டேய் வேற ஏதாச்சும் சொல்றா. கிளாஸ் பிரிட்ஜ் நாங்கள் பார்த்துட்டு இல்லை, கிளாஸ் பிரிட்ஜ் மட்டும் பார்த்துருக்கோம்.
ஏய் அவங்க என்ன சொல்றாங்க, நான் என்ன சொல்றேன், நம்ம 8 பேரோட சொந்தக்காரம் கன்னியாகுமரியில் இருக்கிறாங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு வீட்டுக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். என்ன சொல்றேன், உனக்கு யாருக்குறா? என்னதான் கேள்வியை மாற்றி மாற்றி கேட்டாலும் ஒரே மாதிரி தான் பதில் சொல்லணும். பாபநாசம் படம் பார்த்தீங்களா? நான் எங்க பார்த்தேன், என்னதான் விட்டு போயிட்டீங்களா? அப்படி சொல்லக்கூடாதா, எங்க மாமா இருக்காரு, இப்ப எனக்கு சித்தப்பா இருக்காரு, உனக்கு ஏய் மச்சி ஒவ்வொருத்தரும் ஒரு காரணம் சொல்லுங்கடா. ஸ்கூல்ல மட்டும் லீவ் போட்டா சொல்லுங்க. பாத்தீங்கன்னா யாரும் நினைச்சு பார்க்க முடியாத ஒரு வியூ. அந்த வியூவை கூட்டின்னு வந்த நம்ம ஃபங்க்ஷன் கார் தருண், தேங்க்யூ. நைஸ், அப்படியே பாருங்க அந்த பக்கம் வியூ. சீரியஸா வந்து ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு நான் சொல்றேன்னா நான் போய் சொல்றேன். திஸ் இஸ் ஃபார் த செகண்ட் டைம். டைவடிக்கா இருக்குமா? கைஸ் சரியான ஏற்கனவே நாங்கள் லாஸ்ட் டைம் ஒரு 2 years மாதிரி வந்தப்போ நாங்கள் இதே மாதிரி தான் எங்கள் குளித்தோம். இது வந்து ஃபார் த செகண்ட் டைம், இவருக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம். என்ன பண்றான் வரா? ஓகேடா குணால். நாகர்கோயில்ல ஆளூர் வந்தீங்கன்னா மறக்காம இங்க வந்து குளத்துல குளிச்சு பாருங்க, ஜில்லுன்னு தண்ணி. அதான் குளிக்குது. இதே நவீன் எந்த அவளுக்காக அழுவாத போனா butterfly 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 where are you going where are you going where are you going where are you going out in the garden out in the garden out in the garden out in the garden pretty pretty butterfly pretty pretty butterfly pretty pretty butterfly pretty pretty butterfly beautiful butterfly
சோத்திரையும் அடி வாங்கியாச்சு சேத்திரையும் அடி வாங்கியாச்சு Eating sugar, no papa. Telling lies. Open your mouth.